சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும். It does not become weary in doing good. When you're doing good, நம்ம நன்மை செய்யும் பொழுது அதை பெர்சிஸ்டண்டா செய்யும் போது, ரெகுலரா செய்யும் பொழுது, if you have it as an habit in doing, எப்படியும் ஒரு நாள் சோர்வு வரதான் செய்யும். நீங்க பெர்சிஸ்டண்டா செய்தாலும் பி கேர்ஃபுல், நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாத காரணம், ஆரம்பிச்ச நற்கிரியைகளை தொடர முடியாத காரணம், அவங்க வாழ்க்கையில வந்த சோர்வு. அதனால தான் வேதம் ரிப்பீட்டடா நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு, நமக்கு வலி உறுத்திட்டே இருக்கு. டு நாட் பி வேரி, சோர்ந்து போகாத, ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். நீங்க நிறைய பேர் துவங்கின நற்கிரியை தொடர்ந்து செய்ய முடியாத காரணம், we want immediate appreciation or results. ஆனா ஒரு விவசாயி விதையை விதைச்சிட்டு 6 மாசம் காத்து இருக்கிற அந்த நிலத்தை பார்த்து அது வருமா வராதா ஒண்ணுமே தெரியாது. ஒரு வேளை அது வெள்ளத்துல அழிஞ்சிருச்சு, பயிர் வாடிடுச்சு, இருந்தாலும் என்ன பண்ணுவான்? அடுத்த காலத்துல விதைக்க தான் செய்வான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல்.